திரும்ப நாம் திருப்பிக் கொண்டால் எஸ்ஐ 35ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர் கர்த்தருடைய மகிமையையும் நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் தெளிவை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் காண்கிற மாதிரி. ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனம் பாத்தீங்கன்னா அது மிகுதியாய் செழித்து வார்த்தை ஆரம்பிக்கும் 2வது வசனம். அது அறியணும் சொன்னா 1வது வசனத்தை வாசிக்கணும். எதை குறித்து பேசுறாரு? வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதை பத்தி பேசுறாரு? வனாந்தரமும் வறண்ட நிலமும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்லுகிற காரியம் இதுதான். வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறது வனாந்திரமா இருந்தாலும் சரி, வறண்ட நிலமா சரி, அது கடுவெளியா இருந்தாலும் சரி, கர்த்தர் செயல்பட போகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படி செய்ய போறார் சொல்லுகிறாரு. அது மிகுதியாய் செழித்து. வாசிக்கலாம். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். ஆமென். வனாந்திரம் அந்த பாத்தீங்க சொன்னா கடுவெளி, அதுக்கு வறண்ட நிலம் என்ன பண்ண சொன்னா ஒரு நாள் it cannot rejoice. வாழ்க்கை பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறீங்க, காரியங்களை போகுது, எத்தனை வருஷங்கள் ஆயிருச்சு, எதுவுமே மாற்றங்கள் இல்லை, எதுவுமே இல்லைன்னு போகுது. there cannot be a rejoicing in it. தேவ சமூகத்துல வரும்போது கர்த்தரை பார்க்கும்போது என்ன பண்ணலாம்? ரிஜாய்ஸ் பண்ணலாம். ஆனா பிராக்டிகல் லைஃப்ல உள்ள வரும் பொழுது it is no rejoicing. அதுக்குள்ள என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு something I'm going to do. Praise the Lord. எதற்கு சொல்ற செய்ய போறாரு? அது சொல்றாரு எப்படி? அது மிகுதியாய் செழித்து பூரித்து. Praise the Lord. There's going to be a rejoicing coming in. வறண்ட நிலத்துல என்ன ஊற்றப்படணும்? தண்ணீர் ஊற்றப்படணும். ஆமா, தண்ணீர் ஊற்றப்படும் பொழுது அங்கேதான் எல்லா மாறுதல் உண்டாகும். ஆனா தண்ணீர் ஊற்றப்படுகிறதற்கு இயற்கையா எந்த ஒரு வலியுமே இல்லை. அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்டதாய் அவர் செய்ய போறாரு. அது ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். 43 வர்ற காரியம் அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அறியீர்களா? நல்லா புரிஞ்சுக்கிறோம். வனாந்திரத்துல வழியும் அவாந்திர வழிகளே நான் ஆறுகளை உண்டாக்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 43, 18, 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே உண்டாக்குவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு I want to change. நல்லா புரிஞ்சுக்கிறோம். நான் மாற்ற விரும்புகிறேன். அடுத்தது எப்படி மாற்ற விரும்புகிறேன்னு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி மாற்றுறாரு? மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். புரியுதா உங்களுக்கு? He wants to change. எதை? வறண்ட நிலத்தை, வனாந்திரத்தை, கடுவெளியை. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. What God wants to say is today that it should have a hope. ஒரு நம்பிக்கை மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வேண்டும். நம்பிக்கை, விசுவாசம் வேண்டும். Praise the Lord. என்ன சொன்னா, this is not my destination or my destiny. இது என்னுடைய தலையங்கம் இல்ல, இதுதான் என்னுடைய முடிவும் இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. ரொம்ப முக்கியமானது. இதனுடைய இதுல முடிவு இல்ல. இது Praise the Lord. இவ்வளவுதான் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் புதிய காரியத்தை செய்ய போறேன். அது எப்படிப்பட்டது? நடக்க முடியாத ஒரு காரியம். Praise the Lord. நீ நினைக்க முடியாததான் சொல்றாரு. பலசு நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத. ஏன் சொல்றாருன்னு சொன்னா, நான் செய்ய போறது உங்களால நினைச்சு பார்க்க முடியாது.
Praise the Lord. உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டம் உன்னால எண்ணி பார்க்கவே முடியாது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் வனாந்திர வழி அவாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்க. இவர் அதை செய்யும் பொழுது உங்களுக்கு எப்படி உண்டாகும்? மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இதுதான் போன வாரத்துல நான் உங்களுக்கு அதை கொடுத்து கொஞ்சம் எடுத்துறேன். இப்போ நான் இப்ப எதை வந்து பேச போறேன், ரொம்ப முக்கியம் இது. ஆமென். எதை நான் நம்ப போகிறேன், இப்படி எதை நான் பேச போகிறேன், எது எனக்கு வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெரி இம்பார்ட்டன்ட். நேற்று போன வாரம் எடுத்ததுல இருந்து ஒரு சில காரியங்கள் புரியறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரிங்களா? See, there's a two atmospheres. ரெண்டு இருக்கிறது. ஒன்று இயற்கையானது, இன்னொன்று இயற்கைக்கு அப்பாற்பட்டது, தேவனுடையது. ஆமென். There are two. சரிங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தை ஜெயிக்கிறார், சாத்தானை ஜெயிக்கிறார் ஆண்டவர். நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு ஜெயித்தார். இப்ப ஜெயித்த மாத்திரத்துல என்ன ஆகும் சொன்னா, பூமியிலே அவர் செயல்படுவதற்கு, நல்லா புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன், தேவன் நீதியாய் செயல்படுவதற்கு கர்த்தர் வழியை உண்டாக்கினார். Praise the Lord. Earlier, if God has to intervene, நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் செயல்பட வேண்டுமானால் தனிப்பட்ட நபர், புரியுதா உங்களுக்கு, தனிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டியதா இருந்தது. அதுல என்ன பண்ணணும், அவரோட கூட இடைப்படும் பொழுது அவர் சொல்லுகிற காரியங்களை அவர்கள் செய்யணும், கிரியை உண்டாக்கணும். ஆனா இப்பொழுதோ அவரை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில அவர் இறங்கி செய்யலாம். Praise the Lord. அவங்க நீதிமானா அவருக்கு பரிசுத்தவான்களா இருக்கணும், அவங்க தப்பே பண்ணிருக்க கூடாது, அவங்க எல்லாத்துலயும் நல்லவங்களா இருக்கணும், அது அவசியமே இல்ல. Praise the Lord. நல்லா புரிஞ்சுக்கணும், அது அவசியமே இல்ல. ஏன் என்று சொன்னால், கிருபைக்குள்ளே கொண்டு வந்தவர் என்ன செய்கிறார் சொன்னால், நீதியை உண்டாக்குகிறார். என்ன நீதி? விசுவாசம். Praise the Lord. Hallelujah. When you believe, you shall see the glory of God. Praise the Lord. Amen. இப்ப என்ன சொன்னா, இந்த என்ன சொல்றது அட்மாஸ்பியர், இப்ப வந்து இந்த இயற்கையான காரியங்கள் இது என்னுடைய ஆலைகள் இருக்கிறது. அது சொல்றது is called the prince of the power of air. புரியுதா உங்களுக்கு? தமிழ்ல என்னோட ஆகாயத்து பிரபு. நல்லா புரிஞ்சு. இது இப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்றதுன்னா, அவனுடைய ஆளுகைக்குள்ள எல்லாமே இருக்கிறது. நான் வைத்துக் கொள்ளணும், அவன் ஆளுகைக்குள்ள இருக்கிற எதுவுமே ஜீவனை கொடுக்க முடியாது. எதுவுமே என்ன பண்ண முடியாது? ஜீவனை கொடுக்க முடியாது. மரணத்துக்கு நேராக கொண்டு போகும். அதனால இந்த பூமியில கண்ணீர், கவலைகள், வியாதிகள் எல்லாம் உண்டாயிருக்கிறது. அருவருப்பான காரியங்கள், பாவங்கள் எல்லாம் பெருகின்ற காரணம் சொன்னா அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கும் பொழுது. நல்லா புரிஞ்சு. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாச வாழ்க்கைக்குள்ள நான் வரும் பொழுது, தேவனோடு கூட நான் இசைந்து கொள்ளுகிறேன். சரிங்களா? இப்போ தேவன் என் வாழ்க்கையில செயல்படுவதற்கு அவருக்கு நீதி உண்டாயிருக்கிறது. Because I believe. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, நீ மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடுவாய். அது சொல்றாரு. இப்ப நான் பாக்குறேன், ஏன் நிலம் வறண்ட நிலம், என்னது கண்ணீர் நிறைந்தது, வியாதி நிறைந்தது, கஷ்டம் நிறைந்தது, பாடுகள் நிறைந்தது, மாம்சத்தினுடைய எல்லா கிரியைகள் நிறைந்ததா இருக்கிறது. ஆனா அவர் என்ன சொல்லுகிறாரு, மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் நான் பாடுவேன். Praise the Lord. It's completely opposite. அதாவது சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அறியீர்களா? Praise the Lord. ஆமென். நான் செய்வது எப்படின்னா, நீ இயற்கையாய் நினைக்கிற மாதிரி இல்ல, நான் செய்வது நீ நினைச்சு பார்க்க முடியாததை நான் செய்வேன். Praise the Lord. Hallelujah. அப்ப அதை நினைச்சு பார்க்க முடியாத செய்யணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? என்னை விசுவாசி ஏற்றுக்கொண்டு நீ இப்பொழுது என்னோடு கூட இசைந்து கொள்ளணும் என் வார்த்தையில.
Praise the Lord. Hallelujah. என் வார்த்தையில இசையணும். ஏன்னா நான் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா நான் தனியா செய்ய முடியாது, உன்னோட இசைந்து தான் நான் செய்ய முடியும். Praise the Lord. Hallelujah. உன்னோட நான் இசையணும். நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரப்போகிறாரு. தேவன் ஏற்கனவே திட்டத்தை வைத்திருக்கிறார். மரியாள் இடத்துல தேவதூதனை அனுப்புகிறார். மரியாள் உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொன்னபடினாலே தான் அவர் அங்கே அவள் மூலமாய் பிறந்தார். Praise the Lord. ஆமா, there's a permission. ஞாபகம் கொள்ளுங்க, அதுதான் தேவ நீதி. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிடிக்கல, ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, எனது நீதி இல்லை. பிசாசு செய்ய முடியும், ஏன்னா அநீதி உள்ளவன். தேவ நீதி என்பது நான் இசையணும், அதற்கு பேர் தான் விசுவாசம். Praise the Lord. Hallelujah. You believe God. தேவனை விசுவாசிக்கிறேன். அப்ப என்ன சொல்ற? ஆண்டவரே, நீ சொன்னபடி அதில் நான் மிகுதியாய் செலுத்து, நான் பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும்படிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அவர் சொன்னார், உங்களுடைய வார்த்தையின்படியாக கடவுது. Now what is happening is, சூழ்நிலை ரியாலிட்டி இந்த என்ன சொல்றது, மாற்றம் அந்த அட்மாஸ்பியர்ல இருக்குது, இந்த ஆகாயத்துல இருக்குது. ஆனா நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னா, இத மாற்றுவதற்கு என்னால முடியாது. இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு விசுவாசிக்கிறல்ல அவரிடத்திலிருந்து நான் இங்க கொண்டு வரேன். Praise the Lord. Hallelujah. இப்ப நான் என்ன பண்ணுகிறேன்னு சொன்னா, அவைகளை நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன். அவர் சொல்றாரு, பழையவர்களை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத. ஏன் சொன்னா, இது வரைக்கும் ஒரு வருஷத்தை வாசிக்கலாம், ஆண்டவர் கொடுத்தாரு. Praise the Lord. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். 34:10 என்ன யாத்ராகமம், Exodus 34:10. பூமி எங்கும் எந்த ஜாதியிலும் அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை அனுப்பிட்டு உட்காரல. Praise the Lord. புரிஞ்சுக்கிட்டது, இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வார்த்தை அனுப்பினவர் வார்த்தை அனுப்பிவிட்டு அமர்ந்தில்ல, வார்த்தை அனுப்பினவர் வார்த்தையோட கூட உங்களோட வந்து செயல்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அங்க வாசிப்பாங்க, என்ன சொல்றாரு, நான் ஒரு உடன்படிக்கை நான் பண்றேன். என்னவா? பூமி எங்கும் எந்த ஜாதியத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். செய்யப்படாத அதிசயங்கள். That means you cannot know. என்னை எப்படி பூரிப்பாக்கி, என்னை எப்படி செழிக்க பண்ணி, என்னை எப்படி ஆனந்த களிப்புடன் பாட வைப்பார் என்பது இதுவரைக்கும் நீங்கள் காணாதது. Praise the Lord. இதுவரைக்கும் செய்யப்படாதது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்யப்படாத அதிசயம் என்று சொன்னால் நான் என்ன செய்யணும்? செய்யப்படாதுன்னு சொன்னா அவரிடத்துல நான் காத்திருக்கிறோம். Praise the Lord. நான் என்ன பண்ணக்கூடாது, என் மண்டையை போட்டு எப்படி கொண்டு வருது? உங்களை கொண்டு வரவே சொல்லல, பாத்தீங்கன்னா இல்ல. அடுத்து சொல்றாரு, எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். கூட இருக்கவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படின்னு சொல்றோம், நான் செய்யறத. Praise the Lord. ஒருவருக்கு செய்யாத அதிசயத்தை செய்யறல்ல, அதை பார்ப்பாருடைய அர்த்தம் தெரியுமா? அவன் எல்லாம் சொல்லுவாங்க, இப்படி நடக்க முடியாது. ஆமென். இப்படி நடக்க முடியாது, நீ ஏதாச்சும் வச்சிருக்கணும். Praise the Lord. ஆமா, தண்ணீர் தாட்சமாக முடியாது, திருப்தி அடைய முடியாது, நீ வறண்ட நிலம், நீ நீர்த்தடகமா மாற முடியாது. நீ வயல்வெளி ஆக முடியாது. பேசுறோம். அவர் சொல்றாரு, உன்னை ஆக்குவேன். உன்னை ஆக்கும் போது எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். எனது மனுஷராலே கூடாது என்பதை யாவரும் அறிவார்கள். Praise the Lord. Hallelujah. Amen. Praise the Lord. It's not the work of a man. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்கை மனுஷரால முடியாது. அப்படின்னா அர்த்தம், உங்களால முடியாது, உங்களோட கூட இருக்கறால முடியாது, நீங்க நம்புறவங்களால முடியாது. Praise the Lord. Praise the Lord. Get into that. Get into that. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. இன்னைக்கு என்ன பிரச்சனை? You're not allowing God.
You're not allowing God. எதுக்கு எடுத்தாலும் உங்களை முன்னாடி கொண்டு வரீங்க. Praise God. உங்களை முன்னாடி கொண்டு வரீங்க. உங்களை கொண்டு வந்தீங்கன்னா எப்படி செயல்பட முடியும்? ஏன்னா உங்களால முடியாது. ஒருவர் எந்த ஜாதிகளிலும் செய்யப்படாத அதிசயம். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தா தெரியுமே. ஆமென். செய்யப்படாத அதிசயம் இது. அப்ப இந்த செய்யப்படாத அதிசயத்தை அவர் செய்யறதுக்கு நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்க? உங்களை யோசிக்க சொல்லல அவரு. நீ என்னோட கூட செயல்படு. மரியாள் செய்தார். உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் பொழுது, அப்படியே பலன் உன்மேல் நிலையிலும் பொழுது, பிரைஸ் தி லார்ட். நீ இல்ல மாத்தல, உற்பத்தி பண்றது நானு. பிரைஸ் தி லார்ட். நீ இல்ல, நீ செய்ய வேண்டியது நான் வரும் பொழுது எனக்கு இடம் கொடு. Hallelujah. When I come to do the promise which I have given you, உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் வந்து செய்ய வரும் பொழுது எனக்கு இடம் கொடு. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சொல்றாரு, நீங்கள் அறியீர்களா என்னுடைய செயல் எப்படி இருக்கும்? எது சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்களோ, மனுஷனால கூடாதுன்னு சொல்றீங்களோ, அதுதானே நான் செய்வேன். Praise the Lord. நீ பலச நினைச்சு பூர்வமானது சிந்திச்சுனா என்ன பார்க்கவே முடியாது. ஏன்னா நீ இதுவரைக்கும் கேள்விப்படாததான் நான் செய்ய போறேன். Praise the Lord. இதுவரைக்கும் நீ அனுபவிக்காததான் நான் செய்ய போறேன் உனக்கு. நீ கர்த்தர் நல்லவர்னு சொல்லலாம், கர்த்தர் என்ன அந்த நாட்களில் சுகமாக்கினார் சொல்லலாம். ஆனா அன்னைக்கு சுகமாக்கின அதே போல அல்ல, இன்றைக்கு சுகமாக்குறது வேறுவா இருக்கும். Praise the Lord. அன்றைக்கு உன்னை விடுதலை ஆக்கிறதுக்கு இன்றைக்கு அவர் பண்ண போகிறது புதிதாக இருக்கும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. Open yourself. Open yourself. Praise the Lord. நமக்கு இந்த பழைய குருடி கதவுடைய கதையை வேண்டாம். அது ஒண்ணுக்கு உதவாது. ஆமென். வாழ்க்கையை எழுந்து கொண்டிருப்பீங்க, வருஷங்களை எழுந்து கொண்டிருப்பீங்க, இப்படி பலனை எழுந்து கொண்டிருப்பீங்க, உங்க பணத்தை எழுந்து கொண்டிருப்பீங்க. It's not going to help you. Praise the Lord. Arise. Get up. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. உன்னோடு கூட இருந்து. Hallelujah. Hallelujah. Praise the Lord. உன் கூட இருந்து. ஃபர்ஸ்ட் வந்து நான் உன் கூட இருந்து. ஐயா, என் கூட இருக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்கணும் ஐயா. Praise the Lord. ஆமென். நான் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் என்னோடு இருப்பார். Hallelujah. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அவர் என் கூட இருக்கணும்னு சொன்னா நான் விசுவாசிங்க. உடைய வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் ஆண்டவரே, வாங்க நான் என்ன செய்ய சொல்றேன். Praise the Lord. அவனோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம். Praise the Lord. Hallelujah. ரொம்ப முக்கியமா கர்த்தர் நல்லவர். Are you loving God? Praise the Lord. நம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஏராளம் தாராளம். கர்த்தர் நம்மை குறித்து செய்ய நினைக்கிறது அவ்வளவு இருக்குது. So much he has for us. அவருடைய ஆசை அவ்வளவு இருக்குது. ஆனா என்ன பிரச்சனை சொன்னா, அவர் செயல்படுவதற்கு நம்மோடு கூட வந்து அவர் சொன்னதை செய்வதற்கு இடம் கொடுக்கணும். ஆமென். Praise the Lord. இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு போக அங்க அற்புதங்கள் நடக்கல. ஏன்? ஜனங்கள் வரல. Praise the Lord. வரல. அவர் வந்த யாவையும் சுத்தமாக்க வல்லவர், போதுமானவராய் இருக்கிறார். Praise the Lord. ஆனா அங்க யாரையும் என்ன பண்ண முடியல. ஏன்? இவர் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்லை. யாரும் வரல. Praise the Lord. இன்னைக்கு தேவ ஜனமாக நம்முடைய வாக்குத்தத்தங்கள், நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க இருப்பதற்கு காரணம் அவர் இல்லை. அவர் என்னோடு கூட இருப்பதற்கு நான் இடம் கொடுக்கல. அவர் என்னோடு கூட இருந்து ஒரு பயங்கரமான காரியத்தை செய்வதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். I'm not allowing. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஆசையெல்லாம் பார்க்க பொழுது இந்த வனாந்திரத்தை, அந்த கடுவெளியை, அந்த வெட்டாந்தரைக்கு சொல்றாரு, அது பூரித்த ஆனந்த கழிப்புடன் பாடமா அதோட இடத்துல see what is the glory and excellence of God.
அது பார்க்கும்போது சொல்றாரு, அதுக்கு என்ன செய்ய போற? நல்லா பாருங்க, வெறும் ஒரு வனாந்தரம், ஒரு வெட்டாந்தரை, யூஸ்லெஸ் சொல்லி விடல. நத்திங் இஸ் யூஸ்லெஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். கர்த்தர் பார்வைக்கு எதுவுமே யூஸ்லெஸ் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் க்ளோரி. எவ்ரிதிங் இஸ் க்ளோரி. ஏன்னா உண்டாக்கினவர் அவர். அவர் உண்டாக்கின எதையுமே அவர் குறைவா போடல. He said it is good. It is good. Praise the Lord. Hallelujah. Amen. நம்ம பார்த்து சொல்லணும், praise the Lord. I am good in the eyes of my Father. Amen. Hallelujah. ஏன் சொன்னா, இது இல்ல நான் வனாந்திரம் இல்லைன்னு தானே. நான் எப்படிப்பட்டவன் சொன்னா, லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரம் அளிக்கப்படும். Oh, Shatta. Oh, glory to God. The glory and the excellency. ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொன்னா, நம்ம எதிர்பார்க்கிறதை காட்டிலும் more than our expectation. செயல்ல எப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டு வாடகை கட்டா போதும், ஒரு சுகமானா போதும், ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு வேலை கிடைச்சா போதும், இந்த பணம் இருந்தா போதும், மாசம் பென்ஷன் வந்தா போதும், நம்முடைய எண்ணங்கள். ஆனா அவரது அப்படி கிடையாது. ஆமே, அவர் எப்படி இருக்குன்னு சொன்னார், ஆயிரங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாய் மாறும்படிக்கு. நம்ம பலவீனமா இருக்கிற நீங்கள் சுகத்தை பெறுகிறது மாத்திரமல்ல, பலவீனர் யாவரையும் சுகப்படுத்தும்படி வல்லமை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறார். கட்டில் இருக்கிறவர்கள் கட்டிலிருந்து விடுதலையாக்குறது மாத்திரமல்ல, விடுதலையாக்கப்பட்ட நீங்கள் கட்டிகளில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை உருமாற்ற விரும்புகிறார். Hallelujah. Praise the Lord. That is your God. Amen. Hallelujah. It is not just being receiving a blessing. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்றதில்ல, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதே கர்த்தருடைய மகிமையும் மகத்துவமான செயல்கள். That's what God has called you for. Hallelujah. Hallelujah. உங்களுடைய இருதயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவரை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, கொடுப்பீங்க. Because you don't know. நமக்கு என்ன the relationship எப்படி வச்சிருக்கேன்னா, give and take relationship. That's a problem. The give and take relationship என்ன ஆயிடுன்னு சொன்னா, நான் அதை செய்யறேன், நீங்க எனக்கு செய்யறீங்க. ஆமா, நிறைய பேருக்கு என்ன சொன்னா, ஆண்டவர் செய்ய மாட்டாரு, ஆண்டவர் அவர் நேரத்தில் செய்வார். This is the biggest problem you don't understand. அவர் அறியறது இல்லை. ஆமா, நீங்கள் சுகமாய் இருக்கும்படிக்கு, நீங்கள் ஆரோக்கியமாய் இருக்கும்படிக்கு, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு, நீங்கள் பலனுள்ளதாய் இருக்கும்படிக்கு, நீங்கள் செழிக்கும்படிக்கு, நீங்கள் உயர்ந்திருக்கும்படிக்கு, நீங்கள் மேன்மேலே இருக்கும்படிக்கு அவர் எல்லாவற்றையும் இழந்து விட்டு கடந்து வந்தார். Praise the Lord. That's what the Bible says. Praise the Lord. Not for him, but for me. நமக்காக எல்லாவற்றையும் அந்த மகிமையை விட்டு இறங்கி வந்தார். He suffered for me. Praise the Lord. Amen. அதான் பவுல் சொல்றார், சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காய் தந்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? Praise Jesus. Glory to God. Hallelujah. Hallelujah. Praise the Lord. More. If you have to see the glory and the excellence of God, if you have to see the glory and the excellence of God, then you have to work with him. Amen. See, it is always there. அவருடைய மகிமையும் மகத்துவம் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்லாம் இருக்கிறது. அந்த மகிமையும் மகத்துவத்தை நீங்கள் காண வேண்டுமானால் அவர் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். என்ன இருந்துச்சுன்னா, போன வாரம் சொல்லி கொடுத்தேன், எல்லாமே தரிசித்து நடக்கிறபடினாலே விசுவாச வாழ்க்கையே தெரியல. Praise the Lord. விசுவாச வாழ்க்கையே தெரியல. நான் திரும்ப நான் சொல்லிட்டு இருந்தேன், உங்களை கேள்வி கேட்டேன். தண்ணீரை கொண்டு கற்சாடியில ஊத்துனாங்க, தண்ணீரை கொண்டு பந்தி விஷக்காரரை கொண்டு போனாங்க. எப்போ திராட்சரசமா மாறிச்சு? ஊத்திரமா மாறிச்சா? இல்ல, வசனம் இல்லை. கொண்டு போனாங்க, மாறிச்சா? தெரியாது. குடிச்சவங்க சொன்னப்பதான் தெரியும். That's what the faith life is all about. எனக்கு முடியல, நான் பலவீனமா இருக்கிறேன், என்கிட்ட அது இல்லை, என்கிட்ட இது இல்லை,
ஏன் உனக்கு எதுவுமே இல்லைன்னா எழுப்பி கர்த்தர் சொன்ன காரியத்தை நடப்பி. Praise the Lord. I know why people don't understand. Amen. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்கள் சொல்றேன். பலவீனங்களில் நிற்கும் பொழுதுதான் உன் பலவீனங்களை அல்ல உன்னை பலப்படுத்துகிறவரை கண்டு செயல்படும். Praise the Lord. அப்பொழுது உன் பலவீனம் உன்னை விட்டு கடந்து போகும். என்ன பண்ண? You know to break through this. இந்த ஆகாயம், இந்த அட்மாஸ்பியர் பலவீனத்தை பேசும், சாபத்தை பேசும், குறைவை பேசும், மனுஷனுடைய இயலாமையை பேசும். இது அதுதான் பேசும். இதை உடைக்காம நீங்க நிறைவுக்குள்ள வரவே முடியாது. இதை உடைக்கணும். ஐயா நான் பலவீனமா இருக்கும் பொழுது சபைக்கு போக முடியாது, உடம்பு சரியில்லை. ஐயா நான் வந்து உட்காருங்க, வந்து உட்காருங்க, சாஞ்சிக்குங்க, இல்ல படுத்துக்குமா படுத்துக்குங்க, தப்பே கிடையாது. You want to lie down, lie down. Praise the Lord. Come down. The minute you come, நீங்கள் வந்து நான் சொல்றேன், நீங்க வந்து உட்கார்ந்து எழுப்பி போங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யறான்னு பாருங்க. அது என்ன சொல்றது? You don't have that faith at all. அவர் சொன்னால் நான் வருவேன், வந்து அப்படியே வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், நான் சுகமாவேன். ஆமென். நான் போவேன், கடாலத்துக்கு போவேன், போய் அமருவேன். கர்த்தர் என்னை சுகம் பண்ணுவார். தேவனுடைய சுகம் எனக்கு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவீனம் வந்துதான் ஆகணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எதையுமே என்ன பண்ண முடியாது, இழக்க முடியாது. See, that is why your life is. If things have to change, you have to look into, always look into the higher things. உன் வாழ்க்கை மாற வேண்டுமானால் இருக்கிறதை பார்த்து கொண்டு என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையை மாற்றவே முடியாது. மேலானதை கண்டால்தான் கீழானதை விட முடியும். அதான் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். அவர் சொல்றாரு, உன்னை என்ன பண்ண போற, லீபனோனின் மகிமையையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரம் உனக்கு கொடுக்க போறேன். Praise the Lord. நீ யாரோ வனாந்திரம் தான், நீ வட்டாந்தரம் தான், நீ கடுவெளி தான், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா நான் எப்படி பண்ண போறேன்? Praise the Lord. இப்ப நான் பண்ண போறத நீ விசுவாசித்தால் என்னோட செயல்படு. Hallelujah. Praise the Lord. என்னோட இசைந்து கொள், என்னோட இசைந்து கொள். ஏன் நான் உன்னோடு கூட இருந்து. Hallelujah. Praise the Lord. ஏன்னா எப்படி மாற்றணும் எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். Praise the Lord. Hallelujah. சரீரம் செத்தவனுக்கும் கர்ப்பம் செத்து போனவனுக்கும் பிள்ளையை பெற்றெடுக்க செய்யறதுக்கு எனக்கு தான் தெரியும். Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா என்னோடு கூட செயல்படணும். Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் சொல்லிட்டு சொல்றாரு, அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அவர் செயல்பட்டுட்டு அது எப்படி சொல்றாருன்னா, நான் சொன்னேன் இப்ப சொல்றது உனக்கு கற்பனையா இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும். கற்பனையா இருக்கும். இது வெறும் கற்பனையா முடியக்கூடாது, வாழ்க்கையா முடியும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது. வெறும் கற்பனையா அதை உணர்ச்சி வசப்பட்டு ஹாப்பியா கர்த்தர் வார்த்தை கொடுத்தாரு, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, கர்த்தர் எனக்கு அப்படி செய்ய போறாரு, எனக்கு இப்படி செய்ய போறாரு சொல்லிட்டு கற்பனை உலகத்தோட முடிக்க சொல்லல, காண்பார்கள். அல்லேலூயா. அந்த வார்த்தை என் வாழ்க்கையில வெளிப்படும் போது ஞாபகத்துக் கொள்ளுங்க, நான் எழும்பி சாட்சி சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? நான் கண்டதை, நான் ருசித்ததை, நான் தொட்டதை, நான் அனுபவித்ததை நான் சொல்லுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதான் கிறிஸ்தவ. இதுதான் ஆண்டவர் நம்மை வாழும்படி விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். தூக்கி போடுங்க. You have to break open. இந்த மாம்சத்துக்குரிய இந்த உலகத்துடைய இந்த ஆதாயத்தை உடைக்காம அவனுக்கு யார் எனக்கு என்ன சொல்றது சாப்பாடு கொடுப்பா, நான் என்ன பண்ணுவேன்,
எனக்கு எப்படி நடக்கும்? உட்கார்ந்துகிட்டே இருந்தா உட்கார்ந்துகிட்டே இருக்கும். இல்ல, ஆமென். என்னை போஷிக்கிறவர் என் தகப்பன் இருக்கிறார். இதெல்லாம் எனக்கு தேவை என்று என் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் எனக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால நான் என்ன பண்ண போறேன்? அவர் என்ன சொன்னாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, நீதியும் ராஜ்யத்தையும் தேட போறேன். அதற்கு தான் சொன்னாரு, தேற்றம் வாழ்ந்தவங்களுக்கு அனுப்புறேன். அவர் வந்து சகல சத்தியத்தை உங்களை போதித்து நடத்துவார். Praise the Lord. Don't make things complex, so simple. ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், கூட கொடுக்கப்படும். இந்த ராஜ்யத்தின் நீதியை தேடுவதற்கு என்னால முடியாது. ஏன் சொன்னா, இந்த ராஜ்யமும் நீதியும் பூமிக்குரியது இல்ல, இது பரந்துக்குரியது. ஆமென். Praise the Lord. அதை நீங்களும் நானும் நம்முடைய எண்ணங்களால நம்முடைய யோசனைகளால அறியவே முடியாது. அதற்காக தான் நம்முடைய ஆவியானவரை நமக்கு அனுப்பி இருக்கிறார். Take his help. Take his help. Praise the Lord. ஆமா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சின்ன எக்ஸாம்பிள் இதுல வந்து fourth thing God gave to understand. அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பான்னு சொன்னதுல அங்க பார்த்த அந்த ரெண்டு காரியங்களை வச்சு நான் காமிக்கிறேன். லெபனோனுடைய மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரம் அதற்கு அளிக்கப்படும். சரிங்களா? ரைட், ஓகே. Now the glory of Lebanon. லீபனோனுடைய என்ன சொல்றது மகிமை என்று சொல்லும் பொழுது what you have to understand is சொன்னா அது வந்து அதனுடைய பிரபலமான கேதுரு மரங்கள், அந்த ட்ரீ, அதனுடைய glory, அந்த லீபனோனுடைய அதனுடைய மகிமை அதுதான். சரிங்களா? அந்த மரம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா அது சாரி இட்ஸ் a very strong one. நல்ல ஒரு பலன் கொண்டது, உறுதியானது. அடுத்தது பாத்தீங்கன்னா நல்ல ஆயுள், லாங் லைஃப் அந்த மரத்துக்கு. அப்புறம் நல்ல இட்ஸ் பியூட்டிஃபுல். அதனாலதான் வந்து அந்த ட்ரீ ஆஃப் லெபனானுடைய மகிமையே அதனுடைய கேதுரு மரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, லெபனானுடைய என்ன பண்ண போற மகிமையை கொடுக்கிறேன். அடுத்தது கர்மேல் சாரோனுடைய என்ன பண்ண போகிறேன், அவைகளுடைய அலங்காரத்தை நான் கொடுக்கிறேன். தி எக்ஸலன்சி. அப்ப அதை குறித்து சொல்லும் போது அது பாத்தீங்கன்னா அதோடைய கர்மேல் பர்வதம் வந்து ஸ்பெக்டாகுலர் பியூட்டி. அது பார்க்கும் பொழுதே அவ்வளவு அழகா இருக்குமா அதோடையது, அது பசுமை நிறந்து பியூட்டிஃபுல். சாரோன் எப்படின்னு சொன்னா இட்ஸ் பிளெயின்ஸ். இது வந்து மவுண்டன், இது வந்து பிளெயின்ஸ். சாரோன் இது எப்படின்னு சொன்னா தண்ணீர், நிறைய தண்ணீர் இருக்குமா. என்ன சொல்றது, ஒரு அதோடைய முக்கியமான ஒரு என்னன்னு சொன்னா இட் இஸ் சோ ஃபர்டைல். எதை போட்டாலும் உனக்கு ஆமென். சோ ஃபர்டைலிட்டி இட் இஸ் ஜஸ்ட் ஃபர்டைல். ரைஸ் எதை போட்டாலும் அது முளை காரியங்கள். அடுத்தது அதை பார்த்தீங்கன்னா இந்த பிளெயின்ஸ் வந்து அப்படியே பச்சை சேர்ந்து எல்லா விதமான மரங்களோட கூட அவ்வளோ அழகா இருக்கும். இட்ஸ் எக்ஸலன்சி. ஸோ 4 காரியத்தை ஆண்டவர் என்னோட கூட ஓகே. நம்பர் 1, வலிமையான வாழ்க்கை, லைஃப் ஆஃப் ஸ்ட்ரென்த். வலிமையான வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகிறது உங்களுக்கு கொடுக்க. நம்பர் 2, நீடித்து உழைக்கும் வாழ்க்கை, டியூரபிலிட்டி அல்லது லாங் லைஃப். நீடித்து உழைக்கும் எப்படி, அவர் சீக்கிரத்துல அந்த மரம்லாம் வந்து அவர் சீக்கிரத்துல போயிடும். இட் லிவ்ஸ் ஃபார் இயர்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஓகே. நம்பர் 3, உற்பத்தி திறன் கொண்ட வாழ்க்கை அப்படி சொன்னா லைஃப் ஆஃப் ப்ரொடக்டிவ்னஸ். பிரைஸ் தி லார்ட். அப்படி சொன்னா அது சும்மா இருக்காது, உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வேண்டிய எல்லா காரியமும் அதுல இருக்கும். நம்பர் 4, ஸ்பெக்டாகுலர் பியூட்டி, கண் கவர் அழகின் வாழ்க்கை. ஸ்பெக்டாகுலர் எல்லாமே அழகா இருக்கும்.
ஆனா இது மட்டும் ஸ்பெக்டாகுலர், பார்த்தவனே கவரக்கூடியது, கண் கவர் ஃபோக்கஸ். God wants to change us like that. ஆண்டவர் அப்படியாக நம்மை மாற்ற விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 60:13. என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு, நல்லா பாருங்க, தன் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கிறதுக்கு. Praise the Lord. He talks about the glory of Lebanon. Amen. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இப்ப நம்ம இந்த மரங்கள் எல்லாம் இங்க வேணும், ஆனா அங்க அலங்கரிக்கணும்னா நீங்க வேணும். ஆமென். ஹalleluya. அவள் மனவாட்டி கூட நின்னாதான் அவருக்கு அழகு. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாபகம் வச்சுக்கீங்க, இவர் எப்படி படிச்சனா, he looks for the beauty, he looks for the strength, he looks for the durability, long life. அம்மா சும்மா ஆண்டவர் உங்களை அப்படிதான் உருவாக்குறாங்க. நான் சொல்லும் போது பேதுரு வந்து பெருமாடா சொன்னாரு, நீங்க யாரு? ராஜரீக ஆசாரியர், சொந்த ஜனம். ஆமா, அவருக்காக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்றார், விசேஷமானவர்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். See, glory and excellency is a part of God. மகிமையும் மகத்துவம் என்பது அவரோடு கூட இணைந்து இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய சபையாகிய மனவாட்டிக்கு அது சுதந்திரமா இருக்கிறது. ஹalleluya. praise the Lord. அதான் அவர் சொல்றாரு, நீ செய்யாத, நான் வார்த்தையை அனுப்பி நான் உட்கார்ந்து இருக்க மாட்டேன். வார்த்தையை அனுப்பிட்டு நானும் வருவேன். நான் வந்து உன் கூட நின்று செய்வேன். ஏன்னா அது பயங்கரமா இருக்கும். ஹalleluya. praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் எதையும் அவர் செய்த செயல்களை உலகத்தால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன் முடியாது தெரியுமா? பிகாஸ் அவங்களுக்கு வந்து தோல்வி மனப்பான்மை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதான் பிரச்சனை. Why they envy you? ஏன் அவங்க வந்து உங்க மேல பராமப்படுறாங்க? ஏன் உங்களை குற்றப்படுத்துறாங்க? ஏன் காரணம் தெரியுமா? உலகத்துல அவங்க இருக்கிறது போல நீங்க இல்ல. உங்க காரியங்கள் எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கு. ஆமா, உடனே சொல்றாங்க அமெரிக்கால இருந்து பணம் வருது, உங்களுக்கு கிறிஸ்துவ அவங்க வருது, உங்களுக்கு இங்க இருந்து வருது. பொறாம. ஏன் பொறாமன்னு சொன்னா, மகிமையும் மகத்துவமாக்கிய வாழ்க்கை. இவங்களை போல நம்ம போயிட்டு இன்னைக்கு தேவ ஜனங்கள் என்ன உலகத்தை வந்து கத்துக்கிட்டு இந்த உலகத்தை போல வாழும் பொழுது தேவ மகிமையும் மகத்துவத்தையும் இழக்கிறாங்க. இதான் பிரச்சனை. நம்ம லைஃப் எப்படி தெரியுமா? நீ அமர்ந்து இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை போஷிப்பார். அம்மா அம்மா பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய ஒளியிடத்தில் ஜாதிகளும் உதிக்கிற உன்னுடைய ராஜாக்களும் வருவார். பிரைஸ் தி லார்ட். You are not going unto them. நீ போகிறதல்ல, உன்னிடத்தில் வருவார்கள். Praise the Lord. ஏன் சொன்னா, you are a spectacular beauty. Praise the Lord. அம்மா, நீ மகிமையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்துகிற. Hallelujah. You are a different person. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் எப்பவுமே என்ன சொல்றது, இந்த ஒன்லைனர் வச்சிருக்கேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாது, என் காரியம் வித்தியாசம். I don't know about you. ஆனா என் காரியம் வித்தியாசமா இருக்கும். அவர் சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எப்பவுமே சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். கேட்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா வாழ்க்கையில நடக்கும் பொழுது பொறாமை வரலாம், எரிச்சல் வரலாம், சில பேர் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், அதான் சில பேர் கற்றுக்கொள்ள வரலாம். ஆமென். That's their problem. See, we are ஞாபகம் வச்சுக்கங்க, the world will envy you. உலகமானது உங்களை பொறாமப்படணும். பொறாமப்படலைன்னா தான் நீங்க சரியில்லைன்னு அர்த்தம். ஆமா இல்லையா? ஒருத்தவங்க ஒரு ட்ரெஸ் போட்டு வராங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு நகை போட்டு வராங்க, இல்ல ஒரு வாட்ச் ஏதோ ஒண்ணு போட்டு வராங்க வச்சுங்களேன், நீங்க போய் கேட்கறீங்கன்னா என்ன அர்த்தம்?
ஆமா இல்லையா? இது எங்க வாங்குனீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா போதும். அது ஒரு அரிசியா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும், நீங்க கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட இல்ல. என்கிட்ட இருந்தா நான் ஏன் கேட்க போறேன்? ஆமா இல்லையா? அப்போ உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க கிட்ட என்ன இல்ல? இல்ல. உட்காந்து சாப்பிட தெரியல, சந்தோஷமா இருக்க தெரியல, சமாதானமா இருக்க தெரியல, நிம்மதியா இருக்க தெரியல, கர்த்தரை உயர்த்தி துதித்து பாடித்துக் கொண்டு எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்க தெரியல. இன்னைக்கு தேவ ஜனத்தையும் பாதி பேர் அப்படி இருக்கிறாங்க. பொறாமப்பட தெரியுது. நான் சொல்றேன், பொறாமப்படாத. எப்படி பெற்ற மாட்டேன்னு கத்துக்கோ. ஏன்னா அவர் பச்சை பாதம் இல்லாத கர்த்தர், கேட்கிற யாவருக்கும் கொடுக்கிற கர்த்தர், நம்ம அவர்கிட்ட வருகிற யாவருக்கும் அவர் செய்கிற கர்த்தர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பொறாமப்பட அவசியமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவ மனுஷன் சொன்னார், ரொம்ப அழகா இருந்துச்சு. சொன்னாரு, இப்படி சொன்னாரு, ஆண்டவரே எங்க பாஸ்டருக்கே இப்படி நீங்க செய்றீங்கன்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு எவ்வளவு செய்வீங்க? பிரைஸ் தி லார்ட். நம்ம அவங்களுக்கே இவ்வளவு செய்றீங்களா ஆண்டவரே? அப்ப உங்க தேடி கொண்டிருக்கிற எனக்கு, உண்மையே நம்பி இருக்கிற எனக்கு எவ்வளவு செய்வீங்க? அது தைரியம் இல்லை. ஏன்னா உறவு இல்லை. அந்த உறவு இருந்ததுன்னா என்ன சொல்றேன்? ஓ பிளஸ்ட், ஓ பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அவங்களுக்கு என்ன சொல்றது, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி எட்டி பாக்குறாங்க உங்களை. அவங்களுக்கே எப்படின்னா, உண்மையே தேடுற எனக்கு எப்படி செய்வீங்க ஆண்டவரே? உண்மையே நம்பி இருக்கிற எனக்கு எப்படி செய்வீங்க ஆண்டவரே? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கேட்டிட்டு தட் மோர். அதை விட்டுட்டு அவங்களுக்கு எல்லாம் நடக்குது, எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேன். நான் நைட் எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேன். ஏன்னா நீங்க இதை உடைக்கல. இந்த பூமியிலே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இதை உடைக்காம அங்க போக முடியாது. இங்கதான் இந்த மாதிரி எண்ணம் வரும். பவுல் சொல்ற மாதிரி, சொந்த குமார் என்று பாராமல் அவரே எனக்காய் தந்தறினவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? இது உண்மையான அனுபவம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதே கொடுத்தாச்சு. அரிசி பருப்பு எல்லாம் இயேசு காட்டில் பெருசா? பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல இருக்க வீடு, வாசல், பணம், செல்வங்கள், பொண்ணு, வெள்ளி இயேசு காட்டில் பெருசா? என்னை நேசித்து அவரே கொடுத்தாச்சு. மத்த எல்லாத்தையும் எப்படி கொடுக்காம இருப்பாரு? See, that is the heavenly thinking. அதான் பரலோக எண்ணம். ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Change your mentality. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 4 காரியங்களை குறித்து கர்த்தர் பேசினாரு. ஆமா, எல்லாத்துலயும் போல நானு சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேன்னு ரொம்ப முக்கியமா இருக்கு உங்களுக்கு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லைஃப் ஆஃப் ஸ்ட்ரென்த் எதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் சொல்லி சின்ன காரியங்கள் மட்டும் முடிச்சுக்கிறேன். எபேசியர் 6:10. கர்த்தருக்கு பிரியமானது 6:10. எபேசியர். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில என்ன பண்ணுங்க? பலப்படுங்க. கர்த்தர் நல்லவராக. ஏன் நான் பலப்படணும்? அந்த வசனம் பாத்தீங்கன்னா எபேசியர் 6:11 ஆண்டவர் சொல்றாருல, உனக்கு கேது அந்த லெபனோட மகிமை கொடுக்கிறேன்னு சொல்லி. அப்ப கேது மரத்தை போல நம்ம ஏன் இருக்கணும்னு சொன்னா பாருங்க வசனம் 11ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்துல, நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். என்னவா? பிசாசினுடைய தந்திரங்களோட எதிர்த்து நிற்க என்ன வேணும்? திராணி வேணும். Praise the Lord. Strength ன்னு சொன்ன உடனே don't only think of the physical strength alone. இந்த சரீர பலன் மாத்திரம் இல்ல, இங்க வேணும். ஏன்னா அவன் யாருன்னு சொன்னா அவன் சரியானவன், வஞ்சிக்கிறான். அவன் எந்த வழியில வரான்னு உங்களுக்கு தெரியாது. அது தெரியணும்னு சொன்னா உங்களுக்கு ஆவியானவர் வேணும். அதனாலதான் பலன், ஞானம் வேணும். வசனத்தை வாசிச்சேன். நீதிமொழிகள் 24:3-5. கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். ஞானம் உள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அழகா இருக்கும். ஞானத்துல கட்டப்படுறது,
விவேகத்துல நினைந்திருக்கிறது, அறிவில நிரப்படுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எங்கிருந்து வரணும்? பரத்துல இருந்து உண்டாகணும். இந்த அறிவுக்குள்ள போயிடாதீங்க. இங்க இருக்க அறிவோட, இந்த ஞானத்தோட, இந்த விவேகத்தோட போயிடாதீங்க. இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க, இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். நீங்களும் நானும் கட்டுறது லாங் லைஃப், இட்டர்னிட்டி. அக்னியானது சோதிக்கப்படும் பொழுது நிலைச்சு நிக்கணும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கட்டுகிறது டியூரபிலிட்டி. அதான் சொல்றாரு, மகிமையும் மகத்துவத்துக்கு எது கொடுக்கிறேன்னு சொல்றாரு, லாங் லைஃப். நீ எதை செய்தாலும் அது நித்தியத்திற்கு நிற்கக்கூடும்படிக்கு கர்த்தர் செய்ய வைப்பார். ஆமா, not for temporary things. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கட்டுகிற வீடு நல்லா ஞாபகத்துக் கொள்ளுங்க, கல்லு மண்ணு கிடையாது, தேவ வார்த்தையில இருக்கும். அக்னி சோதிக்கப்படும் பொழுது கல்லு மண் இருக்காது, ஆனால் பரத்துல நான் கர்த்தருடைய வார்த்தை நின்றது எனக்கு நிற்கும். அங்க Praise the Lord. என் வாழ்க்கையை கட்டினது என் சிறு யோசனையால் அல்ல, தேவ வார்த்தையால கட்டப்பட்டதுனால என்றென்றைக்கு நிற்கும். Praise the Lord. Why word, 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 word? Because it stands for eternity. Amen. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அந்த வாழ்க்கையில எப்பொழுது தேவ வார்த்தையினால வாழ்க்கை கட்டணும். ஆமென். கடைசில ஒரு வசனம் பாருங்க, ஏசாயா 35ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். That's a highway. அது பரிசுத்த வழி எனப்படும். அது என்னவா? Holiness. It's a highway called holiness. வாசிங்க. தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. உங்களுக்கு எனக்கு ஒரு பாதை பண்ணி வச்சிருக்காரு. It's a highway, highway of holiness. பரிசுத்தத்துடைய வழி அது. அந்த வழி யாருடைய? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Praise the Lord. இந்த வழியிலே போகிறவன் பேதையாய் இருந்தால் என்னவா? திசை கெட்டு போவதில்லை. You go in the right direction. Hallelujah. Hallelujah. Praise the Lord. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஒரு நாளும் திசை கெட்டு போவதில்லை. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இதான் ஞானம், கிறிஸ்துவுடைய ஞானம். ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். praise 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 the Lord. யோவான் 5ஆம் அதிகாரம் 24. நான் ஜஸ்ட் ரன் பண்றேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வாசிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கிறது. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை கேட்ட, வார்த்தையை கேட்டு அவரை அனுப்பின பிதாவை விசுவாசிக்கும் பொழுது நித்திய ஜீவன் உண்டாகிறது. உண்டாகும் என்னவா? ஆக்கினை தீர்ப்புகள் இல்லாம மரணத்தை விட்டு விலகி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். அப்படி அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஜீவனுக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஜீவனுக்குரிய காரியம் எல்லாம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. இந்த பூமியில மரணம் இருக்கிறது. உங்களுக்கு ஜீவன் தேவனிடத்தில் இருக்கிறது. இப்ப இந்த மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஜீவனுக்கு உட்பட்டு இருக்காரு. இப்போ ஏன்னா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு, அவர் அனுப்பின பிதாவை விசுவாசிக்கிறீங்க, நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆகியனால இப்ப நீங்க என்ன சொன்னா, ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறீங்க. மரணத்திலிருந்து என்ன ஆயிடுச்சு? விலக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அழகா இருக்காங்க. நீங்கி, மரணத்தை விட்டு நீங்கி அப்படின்னு அர்த்தம். இந்த மரணத்துக்குரிய காரியத்தில் உங்க வாழ்க்கையை நீங்க நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஜீவனுக்கு உட்பட்டபடினாலே உங்க வாழ்க்கையை ஜீவனுக்கு உட்படுத்தி நடத்தலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் வசனத்தை பிடித்துக் கொள்ளணும். அங்க சொல்லப்பட்டிருக்கு, என் வசனத்தை கேட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்று சொன்னால், அது ஆவியும் ஜீவனுமான வார்த்தை. ஆமென். அந்த வார்த்தையை நீங்க பேசும் பொழுது உங்க வாழ்க்கையில என்ன பண்றீங்கன்னு சொன்னா, ஒவ்வொன்றிலும் தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டு செய்றீங்க, தேவ வசனத்தின்படி நடக்கிறீங்க. தேவ வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையை மாற்றும் பொழுது நீங்க ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறீங்க. ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறதுனால மரணமானது விட்டு விலகுகிறது.
Praise the Lord. இவ்வளவுதான் life. வசனம் 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 சொல்லுகிறது காரணம் ஏன்னா ஜீவன் 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 உள்ள வரும்போது மரணம் விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அவன் ஆக்கின தீர்ப்பு உள்ள வர முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆக்கின தீர்ப்பு உள்ளே வர முடியாது. பிசாசானவன் வந்து என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு இடத்துல வந்து நிற்க முடியாது. ஏன்னா ஜீவன்ல போய் கொண்டிருக்கும் பொழுது எத்தனை வியாதி வந்தாலும் சரி, எத்தனை பேர் எழுப்பினாலும் சரி, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு அந்த ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறது. ஆமென். glory to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்க சொன்னா மிலிட்டரி இதே தேசத்துல தான் இருக்குது, இதே தேசத்துக்குள்ள. ஆனா அவங்களுடைய லைஃபே வேற. அவங்க இந்தியன் தான் எல்லாம், ஆனா அவங்களுடைய லைஃப்ன்றது very different. That one is different. Praise the Lord. கர்த்தருக்கு ஏன் they are under the military rule. ராணுவத்தினுடைய அரசாட்சி கீழே இருக்கிறாங்க. இதே தேசம் தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்முடைய தேசத்துல இப்ப எங்க இருக்காங்க போலீஸோ கஸ்டம்ஸோ எதுவும் அவங்க எல்லைக்குள்ள போக முடியாது. ஆமா ஆமா, because they are under the military. Praise the Lord. ஞாபகத்துக்கு கொள்ளுங்க, இதே இடத்துல இருக்காங்க. அதேதான் நீங்களும் நான். உலகத்துல இருந்தாலும் உலகத்தார் அல்ல. மரணத்துக்குரிய காரியங்கள் இருந்தாலும் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறபடினாலே மரணம் உங்களை ஆண்டு கொள்ள முடியாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா அலோவ் பண்றீங்க, ஏற்றுக்கொள்றீங்க, இன்வைட் பண்றீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிர்த்து ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறனால் மரணத்தின் காரியங்கள் உள்ள அலோவ் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள எதை வைத்து இருந்தாதான் அவன் வந்து செயல்பட முடியும். கசப்புகள், கோபங்கள், வெறுப்புகள், தேவையில்லாதது, என்ன சொல்றது, பொய்யான மேட்டுமையான எண்ணங்கள், பெருமையான காரியங்கள், இவை எல்லாம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா எல்லாம் அவன் எடுத்துக்குவான். உங்களுடைய காரியங்கள் இல்ல, அவனுடைய காரியங்கள் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு உங்களிடத்துல எந்த அதிகாரமும் இல்லை. அவன் மேனிபுலேஷன் எதை வைத்து பண்றான்? உங்களுடைய மாம்சத்தை வச்சுதான். ஏன்னா ஆவில அவன் உங்களுக்கு பண்ண முடியாது. நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டாச்சு, தேவ ஆவியை பெற்று இருக்கிறீங்க. இப்ப உங்க ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட நீங்களும் ஆண்டரும் அவருடைய சாயலா இருக்கிறீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஜீவன் உட்பட்டிருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ண, ஜீவனை கொண்டு வர. ஆவியில பிறந்த நான் இப்பொழுது ஆவியில இருந்து ஜீவனை உள்ள கொண்டு வரணும். தேவ வார்த்தை கொண்டு வரணும். என் காரியங்களை உயிர்ப்பிக்கணும். மரித்து போயிருக்கிறவர்களை நான் உயிர்ப்பிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதை விட என்ன பண்ண முடியாது, மரண கிரியைகளோட நான் செயல்பட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியம் சொல்றேன், வர்றதுக்கு முன்னாடி ஆயத்தமாயிருங்க. ஆமா, வர்றதுக்கு முன்னாடி ஆயத்தமாயிருங்க. அது வசனத்தை கொண்டு பண்ணிட்டே இருங்க. லைஃப்ல உங்களை வார்த்தையை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை மாத்திக்கொண்டே இருங்க. பிரச்சனை போராட்டம் அவசியமே கிடையாது. நீங்க மாறிக்கிட்டே இருங்க. வசனத்தை வாழ்க்கையை மாத்திக்கிட்டே இருங்க. போராட்டம் வரும். ஆமா, அக்னி உராய் நடந்தாலும் வேகாது இருப்பீர்கள். சத்தியம் இதுதான். ஏன் தெரியுமா? ஜீவனை மரணம் விழுங்க முடியாது. மரணத்தை ஜெயமானது விழுங்கி போகிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இருளதை முடியாது. ஏன்னா நீங்களும் நானும் பெற்றிருக்கிற ஜீவன் நம்முடையதே அல்ல. அல்லேலூயா. நம் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. இது அவருடையது. அல்லேலூயா. இந்த ஜீவனை மரணம் ஆண்டு கொள்ள இவர்தான் மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப உங்க காரியங்கள் எல்லாம் மாத்தலாம். பிரைஸ் தி லார்ட். இன்னும் மரணத்தை புடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உலக எண்ணங்கள் இருந்து அவங்க சொன்னாங்க, இவங்க பண்ணாங்க, இந்த பயம் அந்த பயம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்துல உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் உண்டு. ஆனா உபத்திரவத்தை நீங்க என்ன பண்ணிடுறது, மேன்மையா நீராதீங்க. அதை என்னமோ பெருசாய் பார்த்துறாதீங்க. உபத்திரத்தை பார்க்காதீங்க. உபத்திரத்தை ஜெயிப்பதற்கு ஒருவர் ஏற்கனவே சிலுவையில எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார். ஆமென்.
Praise the Lord. அவரை கொண்டு, ஜீவனை கொண்டு இந்த உபத்திரம் என்கிற மரணத்தை ஜெயிங்க. Praise the Lord. கடந்து போறதுக்கு பயப்படாதீங்க. Praise the Lord. கடந்து போக பயப்படாதீங்க எப்பவுமே. ஏன்னு சொன்னா நம்ம கடந்து போனா நம்மை அது ஆண்டு கொள்ள முடியாது, நாம் அதை ஆண்டு கொள்வோம். Praise the Lord. Hallelujah. பயப்படாதீங்க. Never fear things. ஒன்றுமே ஏன்னு சொன்னா I have a destination to reach. நான் அடைய வேண்டிய லக்கு ஒன்று இருக்கிறது. நான் அடைய வேண்டிய லக்கை யாராலும் தடை பண்ண முடியாது. Praise the Lord. ஆமென். பெரிய பர்வதம் இருந்தா அந்த பர்வதத்தை பார்த்து நான் பேசினா போதும், அது சமுத்திரம் போய் விடும். ஆமென். பர்வதத்தை பார்த்துட்டு ஐயோ நான் எப்படி அந்த பக்கம் போவேன்? Praise the Lord. செய்யாதீங்க, செய்யாதீங்க. ஏன்னு சொன்னா நான் போகிற வழியில ஒருவர் முன்னே போய் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஓ கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 147:14 அவர் சொல்றாரு, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் உன் எல்லைகளை, ஆமென். நீங்க இல்ல, நீங்க இல்ல. அவர் சொல்றார், உன் எல்லைகளை நான் சமாதானமாக்குவேன், உச்சித கோதுமையினால் உன்னை நான் திருப்தி ஆக்குவேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நாங்க I have to give என்ன சொல்றது, allowance. after allowance. Praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord. கடைசியா முடிச்சுக்கலாம். 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனம். 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் உணர்ந்தேன். இந்த வசனங்களை வாசித்த பொழுது, யோவான் எழுதியிருந்த இந்த வசனங்கள்லாம் வாசித்த போது வேதத்துல எல்லாம் பார்க்கும்போது ஒரு காரியத்தை உணர்ந்தேன். என்ன உணர்ந்தேன்னு சொன்னா, it is not possible to lose a battle. It is never possible. நாம் ஒரு நாளும் எந்த யுத்தத்தையும் தோற்க வேண்டிய அவசியமே நமக்கு ஏனென்றால் யுத்தம் என் கர்த்தருடையது. நான் யுத்தம் பண்ணும்போது தான் பிரச்சனை. அது அவருடைய யுத்தமா இருக்கும் பொழுது அவரோடு கூட நான் இசைந்து கொள்வேன். ஆனால் நான் ஒரு நாளும் எந்த யுத்தத்தை இழக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவமானங்கள் எழுப்பி வந்தாலும் அது அவமானத்தை பொருள வேண்டிய அவசியமே இல்லை. அது பாட்டு வந்து அது பாட்டு போகும், நான் பாட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமா, வியாதி வருகிறது, அது பாட்டு ஓடணும். எந்த வழியா, ஒரு வழியா வந்தா எந்த வழியில ஓடணும்? 7 வழி ஓடணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னு சொன்னா அதுக்கு ரூம் போட்டு கொடுத்துறாதீங்க. இதான் முக்கியம். ஆமா, நம்ம தான் உட்கார வைக்கிறோம். We start thinking too much. We get into all that. அதனாலதான் நீங்க நல்லா பாருங்க, நீங்க மைண்ட்ல ஏங்க காலேஜ் மதியானம் சாயங்காலம் திரும்ப காலைல சாயங்காலம் மதியம் இதுவே வா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, things I tell you, if you ignore, என்ன சொல்ற தமிழ் இருக்கு அந்த வார்த்தை புறக்கணி. எப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்தை அது எப்படிப்பட்டதா இருக்கட்டும், அது வந்து நெருப்பே எரியட்டும். ஆமா, இவங்க சொல்ற அதை வந்து புறக்கணிக்க அப்படின்னா அதை ஒரு பொருட்டா கூட என்னாதீங்க, அதுக்கு டைம் கொடுக்காதீங்க. I'm telling you, don't give. என்ன சொல்லுவாங்கன்னா, அதை அப்படியே எரிச்சிடும், அதை அப்படியே வீட்டை இதாகிறோம். ஐயா, நெருப்பு எரியலாம், ஆனா உனக்கு சேதத்தை உண்டாக்க முடியாது. ஞாபகம். ஆமா, அது சாத்ராக் மேஷாக் ஆபத்துக்கு மேல மனத்தை கூட, not even the smell, உள்ள தான் இருக்கிறாங்க, உள்ள உலாவிட்டு இருக்காங்க, ஸ்மெல்ல கூட போட முடியல. ஏன் சொன்னா அது மரணத்துக்குரியது, நானும் ஜீவனுக்குரியவன். See, why should I give attention to the death? மரணத்துக்குரியதற்கு ஏன் இடம் கொடுக்கணும்? ஜீவனுக்குரியதற்கு நான் அதிக கவனத்தை செலுத்துவேன்.
ஒரு புதுசாண்ட வீடு இருந்தார். அவர் வயதான காலத்துல ஜெயிச்சார். அந்த ஒரு இன்னொரு அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ். அவர் ஜெயிச்சார். அப்ப அவரு வந்து சொன்னார், அடுத்த வாட்டி நான் இன்னும் பிராக்டிஸ் பண்ணி வந்து உன்னை அடிப்பேன்னு சொன்னேன். அப்ப இவர் என்ன சொன்னார், நீ என்ன பண்ணுவ? அவர் சொன்னாரு, என்னை பலப்படுத்துக்கு கிறிஸ்துவால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ஒரு சொன்னார். அவர் சொன்னார், அவரை இன்னும் நான் அதிகமா பற்றி கொள்ளுவேன். நீ அதிகமா எக்ஸசைஸ் பண்ற, நான் இன்னும் அதிகமா அவரை பற்றி கொள்ளுவேன். ஏன்னா எனக்கு ஜெயமோ கர்த்தரால் மாத்திரம்தான். பிரைஸ் தி லார்ட். Don't look into this. உன் எதிராளியை பார்க்காதீங்க, உன் எதிரின் கிரியைகளை பார்க்காதீங்க. இவைகள் நமக்கு வேண்டாம். ஜெயம் எடுத்தவரை பாருங்க, அவரையே போற்றுங்க, அவரையே உயர்த்துங்க, அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன தெரியுமா, எல்லாத்தையும் நீங்க ஜெயிக்கலாம். அது ரொம்ப அழகா இருக்குது. வசனத்தை வாசிக்கும் போது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து என்ன பண்ணோம்? ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. நீங்க ஜெயிக்க போறீங்க சொல்லுங்க. ஜெயித்தீர்கள். பிரைஸ் தி லார்ட். எதை வச்சு சொல்றோம்? ஏற்கனவே ஒருத்தர் ஜெயித்தாரு, அவருடைய ஜீவன் தான் என்கிட்ட இருக்குது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. அவர் ஜெயித்தாரு, நான் இனி ஜெயிக்கணும் இல்ல. அவர் ஜெயித்தாருன்னா நான் அதை பார்த்து சொல்வேன், ஜெயிச்சாச்சு. அவனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் வேணா ஒரு ஆக்ட் இருக்கலாம், ஜெயிக்கணும், என்ன சொல்றது, ஒரு கிரியை இருக்கலாம். ஆனா அதை பார்க்கும் போது எனக்கு என்ன தெரியுமா, ஜெயிச்சாச்சு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா சிலுவையில் முடிஞ்சாச்சு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவருடைய ஜீவன் தான் எனக்கு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கார். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரையும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இனி ஜெயிக்க போறதில்ல, ஜெயித்தீர்கள். Everything, every problem you meet is always you look at the end. அந்தத்தில் உள்ளவைகளே ஆதி முதல். So every problem you look at the end. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிவை பார்த்துட்டு இப்போ பேசணும். ஆரம்பத்திலேயே முடிவை பேசணும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நீ வந்திருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ வந்திருக்கிற, ஆனா நீ எப்படி முடிவு போற தெரியுமா? என் தேவன் என்னிலே மகிமைப்பட போறார், நான் அவரோடு கூட மகிமைப்பட போறேன். நீ என்னை அவமானப்படுத்தவோ, என்னை நிந்தைப்படுத்தவோ, என்னை தள்ளவோ, என்ன மரணத்துக்கு கொண்டு வரவோ நீ வந்திருக்கிற. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, நான் உனக்கு சொல்றேன், என் வாழ்க்கை தேவன் மகிமைப்பட போகிறாரு, அவரோட கூட நானும் மகிமைப்பட போறேன். என்னை சுற்றி இருக்க எல்லாரும் பார்ப்பாங்க. அதான போட்டிருக்காரு, உன்னோடு கூட இருக்கிறவர்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஆமென். நான் உன்னோடு கூட செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஸ்பீக். பிரைஸ் தி லார்ட். பேசுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவன் எப்ப கொக்கரிக்கிறான் அதிகமா, ஞாபகத்துக்கு கொள்ளணும். அவனை மட்டும் இல்ல, அவனோட கூட இருக்க எல்லாரையும் போடணும். ஆமா, திரும்பி எல்லா கூட வராதபடிக்கு கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 1 யோவான் 4:4 என்படி நான் தேவனால் உண்டாயிருந்து பிசாசு என்ன பண்ணேன், ஜெயித்தேன். ஆமென். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் எழுப்பி இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.